ஹாய் ஹலோ குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்மள வீட்டு தோட்டத்தை பார்ட் 3ங்க. வீட்டு தோட்டத்தை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். வீடியோ பார்ட் 3 ஏற்கனவே 1 2 போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பார்ட் 3 ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு குரோட்டன்ஸ் செடி இது ஹைவேஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஏன் இது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் மங்களகரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு இந்த செடியை பார்த்தா அப்படி ஃபீல் ஆகுது. இந்த ஆரஞ்சு அந்த க்ரீன் பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக அழகாக இருக்கு இல்லையா? அதனால் நம்ம இந்த என்ன கொடி இது? சொரக்காய், நாட்டு சொரக்காய் செடிங்க அது கொடி. இது வந்து முன்னாடி வந்து ஒரு குட்டி செடியாக இருந்தது. இப்போ எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த அளவுக்கு லாங்காக வளர்ந்துருச்சு. ஒரு 4-5 டேஸ் இருக்குமா பாருங்கள். இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கார்டனுக்குள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? நம்மளுடைய டில்லி கனகாம்பரம் இருக்குது. என்ன கனகாம்பரம்? டில்லி கனகாம்பரம். இதுக்கு பேர் வந்து டில்லி கனகாம்பரம் தான். உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் கமெண்ட்டில் வந்து சொல்ல மாட்டேறீங்க. இல்லை இதே பேரா அப்படின்னா கூட நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த பூ பார்க்குறதுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பூ தொடுத்தா வந்து லாங்காக போகும். ஆனால் இது வந்து கொஞ்சம் குட்டியாக தான் நிற்கும். ஐ மீன் சின்னதாக தான் வரும், ரொம்ப லாங்காக போகாது. இந்த வாழை மரம் வந்து நம்ம வாழை கொலை வந்து வெட்டிட்டோம். அதனால் வாழைத்தார் வெட்டிட்டோம். அந்த வேஸ்ட் தண்டு எடுத்து போட்டிருக்கோம். ஏன்னா இந்த நார் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம நெல் பயிர் வந்து நடப்பு வரும் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கான வேலை வந்து ரொம்ப சின்சியராக போயின்னு இருக்குது. அதுக்காக இந்த வாழை மட்டை வந்து நம்ம நார் ஐ மீன் சரடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணிக்கும். அதனால் வெட்டி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து கொய்யா செடி. இது வந்து எல்லாம் நிழலில் மாட்டிக்கிச்சு. மேலே என்ன செடின்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து சீத்தா செடி இருந்து இப்போ மரம் ஆயிடுச்சு. காய் பாருங்கள், நல்லா காய் வச்சுருக்கு. ஆல்மோஸ்ட் நாங்கள் நிறைய பறிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. கொய்யாவும் அதே மாதிரி தான் காய் வச்சுருக்கு. காய் ஆனால் பறிச்சிட்டோம்ல, எவ்வளோ நாளாக காயாகவே இருக்குமா? வீடியோக்காக காய் வந்து பெருசாகி பறிச்சாச்சு. இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடித்த பச்சை முல்லை செடி. ஓகேங்களா? ஆனால் இப்போ பூ இருக்குது, ஆனால் கொட்டிடுச்சு. இதுதான் வந்து பச்சை முல்லை. அரும்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலராக இருக்கும். ஓகேவா? இது வாசனையும் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இது நான் வந்து ஒட்டு போட்டிருக்கேன். ஒட்டு போட்டு இந்த மாதிரி கல் வச்சுருக்கேன். ஓகேங்களா? செடியை வளைச்சி இந்த மாதிரி கல் வச்சுருக்கு, செங்கல் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து வேர் வந்து லூஸ் ஆகாமல் டைட்டாக வந்து பூமியில் பிடிக்கும். ஆனால் இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வளர்ந்துட்டுருக்கு. நிழல் இருக்கிறதுனால இந்த மாதிரி கொடியாக ஓடுது. இது நம்ம என்ன பண்ணணும், இந்த செடிங்களை வந்து வெட்டி விடணும். இந்த பப்பாளி, இது வந்து பப்பாளியில் இது ஒரு வந்து பப்பாளி ஆலமரம்னு வச்சுக்கோங்களேன். இது போகிற இடம்லாம் போயிட்டே இருக்குது. என்னடா பூவாகவே இருக்குது, இன்னும் காய்க்கலன்னு பார்க்குறீங்களா? நானும் அதுதாங்க நினைக்கிறேன். காய் வச்சுருக்கு பார்த்தீங்களா? நானும் ஏமாந்துட்டேன் சரியாக பார்க்காம. எப்படி வச்சுருக்கு பாருங்க, நல்லா பெருசாக வைக்கும் காயானா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அன்றைக்கி தோட்டம் வேலை பார்த்தோம் இல்லையா? என்ன வேலை பார்த்தோம்? இதுக்கு வந்து உரம் கொடுத்தோம், எருவு கொடுத்தோம். செடி வந்து பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா க்ரீனிஷாக. திராட்சை கொடி. இந்த பூச்சிக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. ஆனால் இப்போ மருந்து ஏதோ கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. நம்ம வந்து இந்த இடத்த வந்து க்ளீனாக வச்சுன்னு இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இதுவே இயற்கை உரமாக மாறிடும். அதனால இந்த செடியெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கோம். க்ளீன் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுன்னு நாங்கள் விற்கல, அந்த செடி இருக்கட்டும் தான் நம்ம விட்டுருக்கோம். இப்போ வந்து நீங்கள் இந்த செடியை வந்து ஒரு பூச்சி தாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், இந்த செடி வந்து டைரெக்டாக வந்து பூச்சி வந்து என்ன பண்ணிடும், இதை தாக்கிடும். இதே பக்கத்தில் வந்து இந்த மாதிரி வேறு பில்லுங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுன்னு நான் யோசிச்சிருக்கேன். அதனால் இதை வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். செடியை சுற்றி மட்டும் க்ளீன் பண்ணிக்கிறது.
இந்த செடியை வந்து இந்த துளிரெல்லாம் யாரும் மெரிச்சிட்டாங்களே இல்லை கோழி உடைச்சிருச்சான்னு தெரியலைங்க. இந்த ஒரு துளிர் தான் இருக்குது, அதே டல்லாக இருக்குது. வந்தால் அடியில் வந்து நல்லா மொட்டு விடுது துளிர். இது எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் இந்த செடி பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் பார்க்கலாம். நம்ம வந்து அந்த நாட்டு இயற்கை உரம் கொடுத்த பிறகு தான் செடி வந்து ஃபுல்லாக எல்லாம் பச்சையாக திரும்பி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அலகாபாத் கொய்யா எல்லாம் கட் பண்ணிட்டோம் நாங்கள். கட் பண்ணால் கூட அந்த காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இதெல்லாம் பிஞ்சு பாருங்க. இது அப்படியே கொத்து கொத்தாவே வைக்கும், ஃபுல்லாகவே கொய்யக்காய். மற்றது 2 வைக்கணும். இதில் ஒரு பிரச்சனை வந்து இது 3ஆக வைக்கும். இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த காய் வந்துடும், இதை கட் பண்ணிட்ட பிறகு இந்த 2 காய் கட் பண்ணணும். இது வந்து நம்ம பந்தல் போட்டு ஏற்றிருக்கிற அவரைக்கொடி எப்படி இருக்கு பாருங்களா, நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் இது வந்து இந்த பக்கம் திராட்சை கொடிக்கு வந்து நிழல் தருது. அதனால நான் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கொடியை வந்து கட் பண்ணி தான் விட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி வேறு என்ன செய்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. வீட்டில் ஒரு கொய்யா மரம் தான் போதுங்க சாப்பிட்றதுக்கு. அதுவே நம்மளால் பறித்து சாப்பிட முடியாது, போர் அடிக்கும் டெய்லி எடுத்துக்கிறதுனால. முன்ன பார்த்திங்கன்னா நம்ம பீக்கங்கொடி வந்து கொஞ்சம் பூச்சி வந்து அதிகமாக இருந்தது. ஆனால் நம்ம எந்த மருந்தும் இதுக்கு கொடுக்கல. பீர்க்கங்காய் வந்து வைக்கும் இதுக்கு மேலே தான். இதில் இருக்கிற எறும்பே வந்து அந்த பூச்செல்லாம் சாப்பிட்டுடுது. இந்த மாதிரி பெருசாக பாருங்கள் கொடி ஓடுது. இதுக்குள்ளே நம்ம எப்படி காய் பறிக்க போகிறோன்னு தெரியல, எல்லாம் கலந்துக்குச்சு. இதுக்காகவே தனியாக தான் போட்டேன் நான், சேர்ந்துக்குச்சு. இல்லை பூக்கங்காய் பீர்க்கங்காய், இது பூ வைக்கும். இந்த பூ வந்து விழுந்துட்டு இந்த காய் வரும். நாட்டு பிக்கங்கொடி இது வந்து லாங்காக இருக்குமே, அது கிடையாது. இது குட்டை குட்டையாக இருக்குமே அது. இதில் ஸ்க்ரப்லாம் கொடுக்குறாங்களே இப்போது வந்து உடம்பு தைக்கிற நார் அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போ வந்து நேச்சுரல் ஸ்க்ரப்னு சொல்லிட்டு இதை தான் கொடுக்குறாங்க பீர்க்கங்காயோடைய. அது காய் வந்து நல்லா காஞ்சு போயிடுச்சுன்னா அதோட சீடெல்லாம் எடுத்துகிட்டு அது மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தூக்கணாங்குருவி கூடு மாதிரி இருக்கும், நல்லா பின்னிக்கிட்டு அதை தான் வந்து நமக்கு வந்து ஸ்க்ரப்பாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பப்பாளி காய், அது ஆக்சுவலி நேற்று ஒன்று அறுத்துட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. காய் பாருங்க நல்லா எப்படி இருக்குது. இதுவும் சேம் இஷ்யூஸ் தான். இதுவும் இதே மாதிரி வந்து கிளை வந்து ஒடிஞ்சிருச்சு ஃபுல்லாக ஒரே இது போகும்போது. இது ஒடிஞ்சிட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா கிளச்சி இதுவும் பாருங்கள் இங்கேருந்து இந்த மாதிரி நல்லா கிளச்சி வருது. இதோட காய் பாருங்களேன், பப்பாளி காயில் கூட பொரியல்லாம் செய்கிறாங்கங்க. ஓகே, நான் ட்ரை பண்ணதில்லை, ஆனால் செஞ்சுருக்காங்க எங்கள் வீட்டில் கூட. எங்கள் அத்தை செஞ்சுருக்காங்க. வேர்க்கடலை இது கட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு வேர்க்கடலை போட்டு பொரியல் மாதிரி செஞ்சாங்க. இன்னும் மேலே கூட இருக்குது, எல்லாம் மறிச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு இது நம்ம வீட்டில் வளர்க்குற சிறுமூங்கில் செடி. இங்கே வந்தாவே சில்லுன்னு இருக்கும். எந்த அளவுக்கு வளருது பாருங்கள். நானும் மேக்ஸிமம் வந்து கீழே இருக்கிற கிளைகள்லாம் கட் பண்ணி தான் விடுறேன். இதுக்கு அடியில் வந்து ஒரு என்ன மரம் வச்சுருக்கோம், தேக்கு மரம். இது நாம் வைக்கல, ஆல்ரெடி நம்ம கண் இங்கே இறக்குனது ஃபுல்லாக வைக்காமல் விட்டுட்டோம். ஒரு குறிப்பிட்ட செடி, அது சிலது வந்து ஆளாயிடுச்சு, இதெல்லாம் வெட்டி போட்டோம். எவ்வளோ லென்த்து பாருங்கள் வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி நமக்கு இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து குப்பை மேனி வந்து நிறைய இருக்குது பாருங்கள். ஏதாவது ஒரு பூச்சி கீச்சி கடிச்சிடுச்சுன்னா நாங்கள் உடனே என்ன பண்ணுவோம், இதை நல்லா கையில் போட்டு கசக்கி சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்குவோம். இது எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா இது கருவேப்பிலை செடியில்
இது வந்து பொர்ச்சு மரம்னு சொல்லுவாங்க. இது காட்டில் இருக்கிற ஒரு மரம், பொர்ச்சு பேர். இது என்ன இதனுடைய ஸ்பெஷல் குணம்னா, தேக்கு மரம் மாதிரி நல்ல குவாலிட்டியான மரம் மாதிரி இது என்ன பண்ணாது, ஈஸியாக வந்து வண்டு அந்த மாதிரிலாம் ஆகாது, வேஸ்ட்டாக போயிடும், உதுத்து போயிடாது. இது வந்து லைஃப் நல்லா இருக்குமா இந்த மரம். இது வந்து நம்ம நிலத்துல வந்து நம்ம காட்டோரம் இருக்கும் இல்லையா, நம்ம நிலத்துல வந்து நிறைய அங்கங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பூந்தோட்டம் பார்க்கலாம். பார்த்தீங்களா, இங்கே வந்து காக்கட்டான் பூ வச்சுருக்கோம். இது எப்போவுமே பனி காலத்தில் தான் இந்த பூ வைக்கும். இது ஸ்மெல்லாம் இருக்காது. ஆனால் பூ வந்து பாருங்க சூப்பராக இருக்குல்ல. இதே மாதிரி அங்கங்கே வச்சுருக்கு. இது வந்து நாங்கள் ஒரு செடி தான் இருந்ததுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து படர்ந்துக்குச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும் பூ. அது இந்த நிறைய ஸ்மெல்லு பிடிக்காதவங்க, பூ வச்ச தலைவலி வரவங்களாம் இந்த பூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பொங்கலுக்கு இந்த கார்த்திகை தீபத்துக்குலாம் செம்ம ரேட். இதுவே 1000 மல்லி மாதிரி இதுவே 1000 ருபீஸ் விற்கும். இதுவும் மல்லிப்பூ செடி மாதிரி. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி தாக்குதல்லாம் இருக்கும் நிறைய. இதை பூவுக்கெல்லாம் மருந்து கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம அசால்ட்டாக நினைக்கிறோம் பூவுன்னு சொல்லிட்டு. எல்லா பூவுக்கும் மருந்து கொடுத்தா தான் பூ, காய், கனி எல்லாமே. மார்க்கெட்டில் வாங்குகிற எல்லாமே ஃபெர்டிலைசர், அந்த மருந்து, உரம் இதெல்லாம் கொடுக்கலாம் வரமாட்டேது. என்ன பண்ணுவாங்க விவசாயிங்க? ஆனால் நாம் வந்து எந்த மருந்தும் கொடுக்கல. அதனால தான் கம்மியாக வச்சுருக்கு. பாருங்கள், இவ்வளோ ஏரியாவில் இது ஒன்று தான் வச்சுருக்கு. அங்கங்கே பாருங்கள், இந்த மாதிரி அங்கங்கே வச்சுருக்கு. இதே நம்ம ஒழுங்காக மருந்து கொடுத்து க்ளீனாக நம்ம தோட்டத்தில் நட்டுருந்தோம்னா, ஆல்ரெடி நாங்கள் போட்டிருந்தோம் தோட்டத்தில் போட்டுட்டு ஒரு 25 kg ஒன் டே ஒரு 10 சென்ட் இடம் தான் இருக்கும். ஆனால் என்ன காசு, பயங்கரமான காசு தான். ஆனால் யார் வேலை செய்கிறது? மனுஷங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதனாலே என் ஹஸ்பண்ட் அந்த செடியெல்லாம் தூக்கி போட்டோம். வீட்டில் சாப்பிடவே மாட்டாங்க. எங்கள் அத்தை மாமா தூங்கி எழுந்ததுலேருந்து அந்த பூ காலி ஆகிற வரைக்கும் தோட்டத்திலே டீ, காஃபி, டிஃபனு, லஞ்சு எல்லாம் அங்கேயே போகும். அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. பூ இருந்தாலும் பேருக்கு வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த பூ வச்சுருக்கோம். கொய்யாக்காய் இருக்குது. இந்த கொய்யாக்காய் வந்து இந்த செடியிலேருந்து பறிச்சிருக்கேன். என்ன கலர்னு பாருங்கள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேல் பிங்க் கலர் தான் உள்ள. இது காய். எனக்கு வந்து பழம் பிடிக்காது, நான் எப்பவுமே காய் தான் சாப்பிடுவேன். கலர் பார்த்திங்கன்னா நல்லா பேல் பிங்காக இருக்கும் உள்ள. இது ஃபுல்லாகவே பழுத்துருச்சுன்னா மேலே ஃபுல்லாக எல்லோ ஆகிடும், உள்ளே நல்லா பிங்க் ஆகிடும். இந்த செடி என்ன செடினா வந்து உட் ஆப்பிள் தெரியும்ல, விளாம்பழம் சொல்லுவோம், அந்த செடி. இது நான் உண்மையாகவே வளர்க்குறேங்க, நம்ம வீட்டில் இல்லை. இது வந்து வளர்க்கும். இது வருமானு தெரியல. இது இந்த இலையை வந்து நம்ம குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, ஒரு 6 மாதம் பிறந்த குழந்தைங்கலேருந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் மஞ்சளையும் இந்த தலையும் அரைச்சி குழந்தைங்களுக்கு வந்து பூசுவாங்க. ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லதான். இது வந்து கிசிறு தலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கிசிறு தலையான்னு கரெக்டாக தெரியல. ஆனால் இது வந்து அப்ளை பண்ணுவாங்க இந்த வெள்ளாந்தலையை. ஓகேவா, இந்த மாதிரி இது உண்மையான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆஸ் யூஷுவல் வீட்டில் வந்து பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் எல்லார் வீட்லேயும் மருதாணி செடி வளங்க. கோன்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மருதாணி நல்லா செவக்க அரைச்சி கைக்கு குழந்தைங்களுக்கு வைங்க. ஓகேவா, எனக்கு இப்போ இந்த இஷ்யூ இல்லைங்க. என் பொண்ணு 3rd 4th தான் படிக்கிறாங்க 2 பேரும். அவங்களே க்ளீனாக உருவிக்கிறாங்க. ஐ மீன் செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்து அவங்களே வந்து அம்மியில் வச்சு அரைச்சி, நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன், அரைச்சி அவங்களே அந்த அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா கையில் சேர்க்க கை ஃபுல்லாக செவந்துடும். அவங்களுக்கு அதுவே ஒரு சந்தோஷம். நான் கிட்டே வர்றதில்ல, அவங்களே வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க. நானும் தானே என்ன பண்ணுவேன், எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி தான் வைப்பேன். ஆனால் அவங்க அம்மிக்கல்லே வச்சு அரைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை. மொபைல் ஃபோனு அப்படி இப்படின்னு குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரிலாம் ஒரு செடி வளர்த்திங்கன்னா குழந்தைங்க போயிட்டு டெய்லி அந்த செடியை பார்ப்பாங்க. இது வந்து கொஞ்சம் தூரமாக இருந்து நம்மளுடைய வீட்டு தோட்டத்தை எடுக்கிறேன். இப்போ சீதா செடி
பக்கத்தில் வந்து வாழை மரம். இந்த வாழை மரத்தில் வந்து அப்படியே சீத்தா செடி. இப்போ பின்னாடி இதுக்கு கேப்பில் தெரியுது வந்து பார்த்திங்கன்னா அவரைக்கொடி, பப்பாளி செடி, சீத்தா செடி. கொஞ்சம் கோல்டாக இருக்குது லைட்டாக. இது பார்த்திங்கன்னா தேக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நாவல். இது சைடில் குட்டி குட்டி இலையாக இருக்கிறது வந்து ஈட்டி. இந்த ஈட்டிக்கு பின்னாடி வந்து என்ன இருக்குன்னா பூவரச மரம். இவ்வளோ தாங்க நம்ம வீட்டு தோட்டம். இது பாருங்க கனகாம்பரம், காக்கட்டான் செடி. இது உள்ள கீழே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி செடிங்க நிறைய இருக்கும். இது வந்து தண்ணி போகிற கால்வாய். ஓகேங்களா, நம்ம கிணத்துலேருந்து ஒரு தொட்டி வச்சுருக்கோம். தொட்டியிலேருந்து தண்ணி போகிறது, அதை சுற்றி தான் இந்த செடிங்கள்லாம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கனகாம்பரம். இன்னும் அந்த பக்கம் என்னென்னு பார்க்கலாமா? வீட்டில் ஜன்னல் ஓரத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலில் வந்து மணி பிளான்ட் வந்து ஒரு இடத்துல வந்து கட் பண்ணிட்டு வந்து வச்சாங்க. ஓகேங்களா, இது நல்லா தெரிஞ்சிருக்கும் நார்த் சைடில். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா லவ் பாட்டில். வேஸ்ட்டாக தான் இருந்தது, அதில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம வீட்டுக்கு ரைட் சைடில் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளிய மரம் நாமளாக வைக்கலுங்க, அது தான் முளைச்சி வந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பூ, பிஞ்சு, காய் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே பாருங்கள் காய், பூ. இது வந்து ஆல்டர்னேட்டாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை ஒட்டின பாருங்கள் அந்த இலையே முடியல. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுடைய லெமன் செடி. லெமன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அறுவடை ஆயிடுச்சு. அதுக்குள்ளே ஊறுகாய் ஒன்று ரெடி பண்ணணும், பார்க்கலாம். இந்த புளிய மரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சீத்தா மரம். குட்டிஸாக பிஞ்சு வச்சுருக்கு. இதுவும் அதே மாதிரி இது வருஷத்துக்கு 2 முறை காய்க்குதானே சீத்தா காய். நெக்ஸ்ட் வந்து நெல்லிக்காய் செடி. நெல்லிக்காய் வந்து காய் வந்து காலி ஆயிடுச்சு, இருந்தாலும் மேலே கிளைகளில் வந்து இருக்குது. கரெக்டாக வெயிலில் வந்து மாட்டிக்கிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி நெல்லிக்காய் வந்து நல்லா வச்சுருக்கு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது நெல்லிக்காய் வந்து பழம் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. பழமாகவே மாறிடுச்சு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லைட் க்ரீனாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லோவாக லைட்டாக மாறிட்டே வருது. இனிமேல் ஜஸ்ட்டு நம்ம ஒரு கல் போட்டாவே ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி கொட்டிக்கும். அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில். ஓகேங்களா, உங்கள் வீட்டு தோட்டத்தில் என்னென்ன செடி வளர்க்குறீங்க வித்தியாசம்ன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, எங்கே இருந்தாலும் செடி வளருங்க. ஒரு சின்ன தொட்டி வச்சு கூட ஒரு செடி வளருங்க. குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க. விவசாயம் வளரும். பசங்களும் வந்து ஃபிசிக்கலாக வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. மைண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த செடிங்களை பார்க்கும்போது. கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் க்ரீனாக வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த மாதிரி மரம் செடி கொடிகளை பார்த்திங்கன்னா கண்ணுக்கே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். பசங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தே சொல்லிக் கொடுங்க குட்டி குட்டிஸாக. ஆனால் இப்போ பெரிய பெரிய ஸ்கூலில் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ப்ராஜெக்ட்டுன்ற பேரில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நாம் தான் வந்து நம்மளுடைய உண்மையாகவே சொல்லணும்னா நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினால தான் வந்து நிறைய விஷயத்த மிஸ் பண்ணுறோம். அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக இருங்க. நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்க வளர்கிறாங்க. நம்ம எவ்வளோ ஆக்டிவாக இருக்கோமோ பசங்களும் அந்த மாதிரி ஆக்டிவாக இருப்பாங்க. ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு செடி வளருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.